பிரியமான அன்பு இறை சமூகமே, உங்களை இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று நம் தாயாம் திரு அவை நமக்கு ஒரு சிறப்பான காலத்தை கொடுத்து தொடங்குகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இறைவன் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். இறைவன் நம்மை அவரோடு இணைத்து கொள்ள, அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ள ஒரு புதிய காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை அருளின் காலம், மீட்பின் காலம், வசந்த காலம், மனமாற்றத்தின் காலம் என்று பல்வேறு வார்த்தைகளை சொல்லி நாம் ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, இது எப்படிப்பட்ட காலம் என்றால், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்று தூய பவுல் 2 கொரிந்தியர் 6:2 கூறுகிறார். இன்று மீட்பு நாள் என்பதை இந்த 40 நாளும் நாம் உணர வேண்டும். இந்த 40 நாட்களும் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு நாட்களாக எண்ணி இந்த நாளை சிறப்பாக தொடங்குவோம். இந்த நாளினுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்குமே உண்டு. நம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய பிள்ளைகள், அவரால் வழிநடத்த பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த தவக்காலத்தை இன்று இந்த நெற்றியிலே சாம்பலை வைத்து சிலுவை அடையாளம் மறைந்து தொடங்குகிற இந்த 40 நாட்கள், இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்திலே நோன்பு இருந்து ஜெபித்த நிகழ்வை நாம் நினைத்து பார்த்து, நாமும் அவரை போன்று 40 நாட்கள் நோன்பிருக்கவும், இறைவனோடு ஐக்கியமாகவும், இன்றே இறைவன் கொடுக்கிற மீட்பை பெற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சியோடு இந்த தவக்காலத்தை தொடங்குவோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள் என்பதை உணர்ந்தவர்களாக இதோ இந்த பாடல் வரிகளை கேட்டு இந்த தவக்காலத்தை திருநீற்று புதன், சாம்பல் புதனை தொடங்கலாமே. மரணிக்க பிறந்தவர் விண்ணின் சூதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். மரணிக்க பிறந்தவ விண்ணின் சூதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். சிலுவை சாம்பல் நெற்றியிலே, மர சிலுவை மரணம் வெற்றியிலே, அடையாளங்களை அறிந்து கொள்வோம், உயர் அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்வோம். சாம்பலை நெற்றியில் பூசிக்கொள்வோம், பாவத்தை தூரமாய் வீசி செல்வோம், பாவத்தை தூரமாய் வீசி செல்வோம். மரணிக்க பிறந்தவ விண்ணின் சூதன், அதை தரணிக்கு சொல்லுது சாம்பல் புதன். பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன் இயேசுவினுடைய மரணம் ஒரு வெற்றியின் மரணம் என்பதை நினைவுபடுத்துகிறது. இந்த சாம்பலை நெற்றியிலே பூசுகின்ற பொழுது நாம் பல்வேறு எண்ணங்களை கண்முன் கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, இந்த சாம்பல் அழியக்கூடிய ஒன்று, வலுவானது கிடையாது. நாம் அந்த சாம்பலை கையிலே வைத்து காற்றிலே காண்பித்தால் அது பறந்துவிடும், போய்விடும், மறைந்துவிடும். இந்த சாம்பலை நமது நெற்றியிலே இன்று திருநீற்று புதன் அன்று நெற்றியிலே சிலுவை அடையாளம் மறைந்து சொல்லுகிறார்கள், மனம் திருந்தி நற்செய்தியை நம்பு. இதற்கு முன்பாக, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்ற ஒரு நினைவை நமக்கு திரு அவையானது, இயேசுவானது நினைவுபடுத்துவதாக இந்த திருநீற்று புதன், சாம்பல் புதன் விழா நமக்கு நினைவுபடுத்தியது. அன்புக்குரியவர்களை, இந்த தவ காலத்திலே சிறப்பாக நாம் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்று இன்றைய நாளினுடைய அனைத்து வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. குறிப்பாக இன்றைய மன்னா
மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 முடிய மற்றும் 16-18 முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நாம் இன்று தியானிக்கலாமே. இயேசு கிறிஸ்து இன்றைய மன்னாவிலே சிறப்பாக இந்த நற்செய்தி பகுதியில் ஒரு 3 உண்மைகளை, ஒரு சீக்ரெட் இல்லையா, சீக்ரெட்டை நமக்கு சொல்லுகிறார். இந்த தவக்காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 மற்றும் 16-18 வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே இயேசு என்ன விரும்புகிறார்? நம்முடைய தவ வாழ்வு, நம்முடைய ஒருத்தல் பிறருக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். நீ நோன்பு இருக்க விரும்புகிறாயா? தலையிலே எண்ணெய் தேய்த்துக்கொள். புறவினத்தாரை போன்று நீர் பெருமை பாராட்டி கொள்ள வேண்டாம், பிதற்ற வேண்டாம். மறைவாக இருக்கின்ற தந்தைக்கு தெரிவது போன்று செய் என்று சொல்லுகிறார். நீ ஜெபிக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போன்று ஜெபிக்க வேண்டாம். பலர் பார்ப்பார்கள் என்று வீதியிலும் வார்த்தைகளை உயர்த்தி பேசி ஜெபித்தும் இருப்பது வெளிவேடக்காரர்கள் செய்கின்ற ஒரு செயல். ஆனால் நீர் ஜெபிக்கின்ற பொழுது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு ஜெபி. மறைவாக இருக்கும் உன் தந்தை மறைவான அந்த ஜெபத்தை கண்டு உனக்கு பிரதிபலன் கொடுப்பார். அதை போன்று நீ தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் முன்பாக நீர் உதவி செய்வதை மறுத்துவிட்டு, வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல், யாருக்குமே தெரியாத அந்த உதவியை செய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு இந்த நல்ல பண்புகளை முன்வைக்கிறார். பிரியமானவர்களை, இந்த தவக்காலத்திலே இப்படி ஆடம்பரமாக எல்லாருக்கும் தெரிவதை போன்று நாம் செய்வது தவறு என்று சுட்டி காண்பிக்கிறார். ஆனாலும் இந்த காலகட்டத்திலே நாம் மனிதர்களாகிய நாம் அதை மறந்து விடுகிறோம். அதனால் ஒரு சில அடையாளங்கள் நமக்கு தேவை என்று தான் நான் கூட நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சிறப்பாக இன்னைக்கு திருநீற்று புதன், சாம்பல் புதன், ரொம்ப ஆர்வமாக இந்த 40 நாள் கடுமையாக தவம் இருக்கணும், டெய்லி கோயிலுக்கு போகணும், ஆராதனையில் பங்கு பெறணும், நான் தினமும் நல்ல வார்த்தைகளை பேசணும், என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருக்குமே இந்த சிந்தனை மைண்டில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது? நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது அப்படி ஆர்வமாக செய்வேன். ஒரு வாரம் இருக்குங்க, இல்லை 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை மட்டும் இருப்போமே, இல்லை ஒரு 2 நாள் வாரத்தில் இருப்போமே அப்படிங்கிற ஒரு தொய்வு வந்துவிடும். அதனால தான் என்னமோ தெரியல, ஒரு சில மனிதர்கள் தாங்கள் வெளி தோற்றத்தில் கூட அது அடையாளம் வைத்துக் கொள்கிறார். தினமும் அந்த சாம்பலை தடவி கொள்வது ஒரு அடையாளம், நினைவுபடுத்திக் கொள்வது. ஓகே, நான் தவத்திலே இருக்கிறேன் என்று நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. ஒருவேளை காவி துணியை போட்டுக்கொண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஆலயங்களுக்கு செல்வார். அந்த காவி துணியானது, உடையானது அடையாளம். ஓகே, நான் 40 நாள் தவம் இருக்கிறேன், அந்த தவத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டும், ஒரு நாளும் நான் அது மறந்துவிடக்கூடாது என்பதற்காக நினைவுபடுத்த ஒரு ரிமைண்டர் நமக்கு எல்லாருக்குமே அதை போட்டு செய்கிறோம். இது நல்லது தான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த 40 நாட்கள் இது தகுந்த காலம் என்று சொல்லி நான் என்னையே தூய்மையாக்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வந்து நான் ஒரு பரிசுத்தமான மனிதனாக மாறுவதற்கு எனக்கு இது துணையாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட வெளி அடையாளங்களை முடியாதவர்கள், என்னால் இது கடைபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெளி அடையாளங்களை வைத்து கொள்ளலாம். தினமும் 40 நாள் நான் இந்த திருநீற்று புதன் தொடங்குகிறதிலிருந்து சாம்பலை வைத்து கொள்ளுவேன், காவியை உடித்து கொள்ளுவேன், விகாரமாக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நல்ல பண்புகளை எடுத்துக்கொண்டு தொடங்குங்கள். அது உங்களுக்கு போக போக அந்த தவத்தை முழுமையாக செய்வதற்கு ஒரு 15 நாட்களுக்கு மேல் அது நீங்களாகவே மாறிவிடுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பின்பற்றி பாருங்கள். அன்பானவர்களே, இந்த தவக்காலத்திலே சிறப்பாக இன்று தொடங்குகிறோம், பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு. இதையெல்லாம் நாம் பின்னுக்கு செல்ல வேண்டும். நம்ம சமுதாயத்தில் டிராஃபிக் இருக்கு இல்லையா, டிராஃபிக் லைட் இருக்கும். அந்த சிக்னல் கிட்ட போன உடனே 3 கலரில் லைட் எரியும், ரெட்டு, எல்லோ, க்ரீன். ரெட் அப்படின்னு சொன்னால் நில்லு, போகாத, டேஞ்சர், நீ போனால் உனக்கு ஆபத்து. எல்லோ வந்தால் தயாராக இரு. க்ரீன், ஓகே இப்போ நீ போகலாம், உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டுமே நம்முடைய தாயாம் திரு அவை பாருங்கள் எப்படி நம்மளை வழி நடத்துது ஆன்மீகத்தின் மூலமாக. வருஷத்துக்கு ஒரு முறையாவது 40 நாட்கள் நீ பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, 1 to 1 அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே தான் இருக்கிற, கொஞ்சம் நில்லு, நான் சிக்னல் போடுறேன், ரெட் சிக்னல், அதுதான் இந்த தவ காலம். நில்லு, யோசி, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய உள்ளத்தில் எப்படி தூய்மையாக இருக்கிறதா, உடல் தூய்மையாக இருக்கிறதா, இறைவனோடு நான் வைத்திருக்கிற உறவு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அல்லது கீழே தாழ்ந்திருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காகவே இது தவக்காலமானது சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நம்ம உடலை தூய்மைப்படுத்துகிறோம் இல்லையா, உடல் உள்ளே இருக்கிற கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே வரணுங்கிறதுக்காக டீடாக்ஸிங் பண்ணுறோம். அது பண்ணினா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், இனி நமக்கு சிக்னஸ் வராது. அதே போல் அந்த ஆன்மீகத்தில் கூட என்னுடைய ஆன்மாவை தூய்மையாக்க, நான் செய்கிற தவறுகளை திருந்தி வாழ, என்னையே புதுப்பித்து கொள்வதற்கு இந்த தவக்காலம் சிறப்பான ஒரு காலமாக எண்ணி நாம் தொடங்க வேண்டும். என்னை நான் தூய்மையாக்குகிறேன், என்னை புதுப்பிக்கின்ற ஒரு காலம். அது இன்று மீட்பின் நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே தகுந்த காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே சிறப்பாக சாம்பல் புதனாகிய இன்று நாம் தொடங்குகிற இந்த 40 நாள் பயணம் நல்ல ஒரு பயணமாக இருந்தால் நமக்கு உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, ஆன்மா அளவிலும் சரி ஒரு தூய்மை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். பிரியமானவர்களை, இந்த நோன்பு, ஒருத்தல் முயற்சி, பிறருக்கு உதவுதல், நல்ல 3 பண்புகளை நாம் உள்வாங்கி செய்ய வேண்டும். இந்த நோன்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கிடையாது. முஸ்லிம் மக்கள் செய்கிறார்கள், இந்துக்கள் செய்கிறார்கள். அது எல்லாம் எதற்காக? நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம கடவுளை விட உயர்ந்தவங்க கிடையாதுங்க, யாருமே கிடையாது. கடவுள் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே நம்மை படைத்தவர், நம்மை பற்றி எல்லா செய்திகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை, இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு நெருக்கமாக இணைந்து வாழ இந்த தகுந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்த தொடங்குவோம். சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், கஷ்டமாக இருக்கும். எப்படா இத்தனை நாள் நான் போகும் அப்படின்னு நான் கவலைப்பட்டு ஆரம்பிக்கலாம். ஐயோ 40 நாளாக எங்கள் வீட்டில் கறி மீன் எடுக்க மாட்டாங்களே, தவிச்சியே சாப்பிட முடியாதா, எப்படா அந்த ஈஸ்டர் வரும், இப்படியும் ஒரு சிலர்லாம் நினைத்து தான் தொடங்குவோம். ஒரு சில நாட்கள் எண்ணிக்கிட்டே இருப்போம். 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, இனி 10 நாள் தான் இருக்குது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, நான் நான்வெஜ்ஜு சாப்பிட போகிறேன், இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாட போகிறேன். இது உண்மையான தவம் அல்ல, ஒருத்தல் அல்ல. ஒவ்வொரு நாளுமே நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும். இன்றைக்கி நான் சாப்பிடாமல் இருக்கிறேன், இன்றைக்கி நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், இன்று நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி மகிழ்ச்சியோடு அதை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு மீட்பு உண்டு பிரியமானவர்களே. அது ஏதோ ஒன்று, இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கிற, வெள்ளிக்கிழமையாச்சு, 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையே அப்படி அந்த கோபத்தோடு நாம் கடைபிடித்தோம் என்றால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி அனுசரிப்பது, புதுவிதமான ஒரு சிந்தனையை உள்வாங்கி நாம் தொடங்கலாம். உண்ணாமல் நான் இருக்கிறேன் என்றால் அது எதற்காக? என்னை நான் தூய்மையாக்குகிறேன், உடலை தூய்மையாக்குகிறேன், ஒன்று. 2வது, அந்த உணவு எவ்வளவு செலவாகிறதோ அந்த பணங்களை எல்லாம் வைத்து நான் பிறருக்கு உதவி செய்கிறேன், அவ்வளோதான். அதே போல் நான்வெஜ் எடுக்காமல் இருக்கிறோம், கறி மீனெல்லாம் எடுக்காமல் அந்த பணம் எவ்வளோ செலவாகுதோ அதை சேர்த்து வைத்து ஏதோ ஒரு சில மனிதர்களுக்கு சிறிய உதவி நம்மால் செய்ய முடியும் இல்லையா, அது ஒரு ஒருத்தல் முயற்சி. அதே போல் நம்ம கொடுக்குற பொழுது நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து வச்சு அவர்களுக்கு கொடுப்பது இறைவனுடைய ஆசிரியை நாம் பெறுவதற்கு ஒரு துணையாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நம்ம எல்லாருமே மொபைல் அடிக்ஷனாக இருக்கிறோம். ஒரு சிலர் கூட அதிகமான அடிக்ஷனில் இருப்பீங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தல் கூட செய்யலாம். நான் சிறப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் இந்த ஊடகத்தை பயன்படுத்த மாட்டேன், இந்த மொபைல் ஃபோனை அதிகமாக பயன்படுத்த மாட்டேன். இந்த 40 நாட்கள் கூட நம்ம ஒரு ஷெட்யூல் கூட போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு நாளுமே நான்
2 மணி நேரம் தான் பயன்படுத்துவேன், 3 மணி நேரம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொபைலை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய உறுத்தல். ஏன்னா இன்றைக்கி அந்த மொபைல்னால் நம்ம மக்களை மறந்து விடுகிறோம், கடவுளை மறந்து விடுகிறோம், எவ்வளோ நேரம் நம்ம அதனோடு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னே மறந்துட்டு அப்படியே இருக்கிறோம் இல்லையா? இந்த தவ காலத்தில் சிறப்பாக இளம் பிள்ளைகளுக்கு இது ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொபைல் ஃபாஸ்டிங், மொபைல் நான் பயன்படுத்த மாட்டேன், ஊடகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா உறவுகளை நீ இப்போ சந்திக்கலாம், நேராக பேசலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம், மைண்டு ரொம்ப டயர்டாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், பார்வை கொஞ்சம் நல்லா நமக்கு தெளிவாக தெரியும். இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் நமக்கு இந்த ஃபாஸ்டிங்கில் நடக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் நோன்பு இருப்பது, செபிப்பது, பிறருக்கு கொடுப்பது, மொபைலை தூர வைப்பதனால் நாம் எதையுமே இழக்கப் போவது கிடையாது. எல்லாமே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற இருக்கிறோம் என்பதுதான் இந்த தவ காலத்தின் நோன்பு நாட்களினுடைய சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. எனவே இன்று சிறப்பாக திருநீற்று புதனான இன்று இறை அருள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு இன்றே இப்பொழுதே கிடைக்க நான் சிறப்பாக ஜெபிக்கிறேன். மகிழ்ச்சியோடு இந்த தவக்காலத்தை இன்று தொடங்குவோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருமே விதமாக ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறேன். தாயாம் திரு அவையோடு இணைந்து எங்களுக்கு பல்வேறு காலங்களை கொடுக்கிறீரே. இதோ சிறப்பாக இந்த தவ காலத்தை இன்று தொடங்குகிறோம். எங்கள் நெற்றியிலே சாம்பலை பூசி தொடங்கின இந்த தவ காலத்தில் நாங்கள் நோம்பிருந்து செபித்து பிறருக்கு உதவி செய்து நல்ல மனிதர்களாக இதுவரை நாங்கள் செய்த அனைத்து பாவங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தை நோக்கி ஓடி வந்தது போல நாங்களும் உம்மை ஓடி வர, உம்மை அரவணைத்து கொள்ள, உமது அன்பை சுவைக்க இதோ இந்த தகுந்த காலத்தை பயன்படுத்த எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. சிறப்பாக இதோ இந்த நேரத்தில் இந்த காணொளியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த தவ காலத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தி அவர்கள் பல்வேறு எண்ணங்கள், சிந்தனைகள், விண்ணப்பங்களை சீர்தூக்கி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க இதோ தெய்வமே சுமைகளோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, வியாதிகளோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு கூனி குறுகி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது பாதம் சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளால் நிம்மதியை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவே. உம்முடைய பிள்ளைகள் அவர்கள் யாரிடத்தில் செல்லுவார்கள்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. நிலை வாழ்வை கொடுப்பவர் நீர்தானே. ஆம் தெய்வமே, உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக. இந்த தவக்காலம் அவர்களுக்கு அருளின் காலமாக, மீட்பின் காலமாக, ஒரு வசந்த காலமாக மாற நீ கிருபை செய்வீராக. தெய்வமே, இன்னும் குடும்பத்திலே வியாதி படுத்த படுக்கையிலே இருக்கிறேன், பயமாக இருக்கிறது, என்னால் உறங்க முடியவில்லை, எனக்கு உடல்நிலை சரியாகவில்லை, ரொம்ப உடலானது வீக்காக இருக்குது, பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் என்று ஏகப்பட்ட உடல் சார்ந்த வியாதிகளினால் கஷ்டப்படுகிறேன் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நீரே நல்ல மருத்துவராக இருந்து அவர்கள் உடலை குணப்படுத்துவீராக. தெய்வமே, இன்னும் அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல முறையில் நினைவில் கொண்டு வந்து அதை அழகாக எழுதி அதிகமான மதிப்பெண்களுடன் வெற்றி பெற அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பீராக. இன்னும் தெய்வமே, இன்று பல்வேறு தேவைகளுக்காக என்னோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொரு தேவைகளையும் உணர்ந்து நீர் அவர்களுக்கு தேவையானது இன்றே இப்பொழுதே உமது சித்தம் இருந்தால் அதை கொடுத்து நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம், இந்த புதிய பொழுதுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நேரத்திலே உமது வார்த்தை கேட்க வாய்ப்பு கொடுத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நாங்கள் நன்றி உள்ள பிள்ளைகளாக உம்மோடு இணைந்து பயணிக்க இந்த தவ காலத்தை நாங்கள் ஆசீர்வாதத்தின் காலமாக, இன்றே மீட்பு கிடைக்கும் நாளாக பயன்படுத்த கிருபை செய்யும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதோ சிறப்பாக தவக்காலத்தை தொடங்கிவிட்டோம். மகிழ்ச்சியோடு புன்னகையோடு ஜெபிக்கும் வீரர்களாக, பிறருக்கு உதவும் நண்பர்களாக, எந்நேரமும் ஒருத்தலை செய்து
தூய்மைப்படுத்துகிற மக்களாக வாழ்வதற்கு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். May God bless us all. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.